யூனிட்ல இருந்து 300 யூனிட் வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு ஒரு விலை. ஒரு உதாரணத்துக்கு ₹1.50 வச்சுப்போம். 300ல இருந்து 500 வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு ஒரு விலை ₹2 வச்சுப்போம். 500ல் இருந்து 700 வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு ஒரு விலை ₹3 வச்சுப்போம். நீங்க சிந்திச்சு பாருங்க, 2 மாசத்துக்கு ஒரு தடவை இபி பில் எடுக்கிறான். மக்கள், அரசியல் கட்சிகள் 1 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்க சொல்லி போராடுது. ஏன் போராடுது? ஏனென்றால் 2 மாசத்துக்கு நான் பயன்படுத்தின அந்த மின் அளவை நீ மொத்தமா சேர்த்து எடுத்தா 400 யூனிட் வருதுன்னு வச்சுப்போமே. 400 யூனிட், ஒரு யூனிட் வந்து ₹2 வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட 400 × 2 ₹800. அதானே? அப்படிதானே? அப்படித்தானே எடுக்கிறாங்க வேட்பாளரை, அப்படித்தானே எடுக்கிறாங்க. இப்போ இதுல அந்த ₹100 யூனிட் ஃப்ரீ கரண்ட்டை விட்டுருங்க. இந்த 1 மாசத்துக்கு இதை எடுத்தா இந்த 400 யூனிட்டை 2ஆ பிரிச்சிங்கன்னா 200 யூனிட். 200 யூனிட்னா யூனிட்டோட விலை, ஒரு யூனிட்டோட விலை குறைவு, ₹1.50 ₹1. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனால் இதை 400 யூனிட்டாக மொத்தமா 2 மாசத்துக்கு சேர்த்து எடுக்கும் போது அதனுடைய விலை 3 மடங்கு அதிகரிக்கிறது. அதான் சொல்றேன், 3 மடங்கு அதிகரிக்கிறது. அப்ப சிந்திச்சு பாருங்க, இவன் 100 யூனிட் ஃப்ரீ கரண்ட் தரேன்னு சொல்றான். நாங்க என்ன சொல்றோம்? ஃப்ரீ கரண்ட் தேவையில்ல. நீ ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மின்சாரத்தை அளவை கணக்கீடு செய்ய, அதானே சரியா இருக்க முடியும். அதுதானே மக்களுக்கு பாரத்தை குறைக்கிற வேலை. இவர்கள் செய்யறது அத்தனையுமே முட்டாள்தனம் தான்.